குறுகிய காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, புதுச்சேரியில் இருக்க எல்லா ரவுடி லிஸ்ட்டையும் தூசி தட்டி எடுக்கிறார். சரித்திர பதிவேட்டு குற்றவாளி யாராக இருக்காங்க அப்படின்றத இந்த கலைவாணன்ற ஒரு எஸ்பி வந்து டிஎஸ்பி வந்து எடுக்கிறார். எஸ்பி எடுக்கிறாரு. எடுத்து எல்லாரையுமே லைவில் யாராக இருக்காங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வேகம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது புதுச்சேரி அரசியல் பிரமுகர்கள் சார்பில் அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுத்தாங்கன்னா எப்படி அரசியல் பின்னணியில் இருக்கவங்களா இருப்பாங்க, அழுத்தம் கொடுப்பாங்கன்னும் போது அவர் அப்படியே அதை வேகத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றார். அந்த கைதி படலத்தை குறைச்சிக்கிட்டே வர்றார். இதுதான் ஒரு காரணம் இப்போ இந்த கொலை நடக்கிறது. இல்லைன்னா இந்த கொலை இப்போ நடந்திருக்கு, இனி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த கொலை தள்ளி போயிருக்கலாம். இப்போது நடக்காமல் 3 பேர் நடக்காமல் இது ஏதோ ஒரு வகையில் இது தள்ளி போயிருக்கிறதுக்கு அந்த கைதி படலம், அந்த காவல்துறை சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை ஒவ்வொரு ரவுடிங்க மேலேயும் எடுக்கும்போது இது கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் அங்கே அரசியல் தலையீடு இருக்குது. அந்த தலையீடு இருந்தனால மட்டும்தான் அது ஒன்றுமே செய்ய முடியல.